வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு. உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் என்ன? மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் 2024 கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் அனைத்தையும். நவீன தொழில் நுட்பமான AI மூலம் தெரிந்துகொள்ள AI அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் பார்க்கவும். 100% டிஸ்கவுண்ட் உடன் உங்கள் ஜாதகம் கொண்டு ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு பலன் தெரிந்துகொள்ள www.aiastro.org இல் பார்க்கவும். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிதுனம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் ஜனவரி 1, 2024 முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கோச்சார பலன் என்ன என்று நாம் AI இடம் கேட்போம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும்போது. உங்கள் பாத்திரத்தின் வரையறைகள் ஒரு தத்துவ மற்றும் அனுதாப ஆன்மாவை வெளிப்படுத்துகின்றன. வாழ்க்கையின் நாடாவை நீங்கள் வழிநடத்தும் மரியாதையான முறையில் உங்கள் இரக்கம் தெளிவாக தெரிகிறது. உங்கள் இதயத்தின் அரவணைப்பு பல சகோதரர்களின் முன்னிலையில் நீண்டுள்ளது. இது உங்கள் பயணத்திற்கு செழுமை சேர்க்கும் குடும்ப வலையமைப்பை உருவாக்குகிறது. இருப்பினும் மேற்பரப்பிற்கு கீழே ஒரு சிக்கலான தன்மை உள்ளது. உங்கள் இலக்குகளை அடைய பல்வேறு முறைகளை சில சமயங்களில் நேர்மையற்ற முறையில் பின்பற்றும் பல்துறை திறன் உங்களிடம் உள்ளது. இந்த பன்முக அணுகுமுறை உங்கள் உறுதியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் இது உங்கள் குணாதிசயத்திற்கு ஒரு நுணுக்கமான அம்சத்தை அறிமுகப்படுத்துகிறது. இது ஒழுக்கத்தின் விளிம்புகளில் நடனமாடுகிறது. எதிர்பாலினத்துடனான உங்கள் தொடர்பு உங்கள் எதிர்கால கதையின் குறிப்பிடத்தக்க அம்சமாக மாறும். மற்றவர்களின் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சியை கொண்டுள்ளது. மேலும் பலதரப்பட்ட இணைப்புகளுக்கான இந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையின் சமூக கட்டமைப்பை வடிவமைக்கிறது. விளம்பரம் மற்றும் விளம்பரம் உட்பட மூன்றாவது வீட்டின் விஷயங்கள். உங்கள் முயற்சிகளுக்கு வழிவகுத்து அங்கீகாரம் பெறும் சேனல்களாக வெளிப்படுகின்றன. இந்த களங்களில் உள்ள உங்கள் திறமைகள் சுய விளம்பரம் மற்றும் சாதனைக்கான கருவிகளாக மாறி. உலகத்தின் பார்வையில் உங்கள் அடையாளத்தை உருவாக்குவதற்கு பங்களிக்கின்றன. இருப்பினும் இந்த குணங்களுடன் பின்னிப் பிணைந்திருப்பது தீமையின் மயக்கத்திற்கு அடிமையாக்கும் ஒரு நூல். இந்த இருண்ட அம்சம் உங்களை தவறாக வழிநடத்தும் சோதனைகளை நீங்கள் பிடிக்கும்போது. எச்சரிக்கையின் ஒரு அடுக்கை அறிமுகப்படுத்துகிறது. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் பயணிக்கும்போது. உங்கள் நற்பண்புகள் மற்றும் தீமைகளின் சிக்கலான நடனத்தை வழிநடத்துவதில் முக்கியமானது தத்துவ ஆழம். அனுதாபம் மற்றும் மரியாதையுடன் இணைந்து. நேர்மையற்ற போக்குகளை தூண்டும் வழிகாட்டும் ஒளியாக இருக்கலாம். உங்கள் பயணத்தின் மத்தியில் நீங்கள் எடுக்கும் தேர்வுகள் உங்கள் வாழ்க்கையின் கதையை வடிவமைக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு முடிவிலும் வளர்ச்சி மற்றும் மீட்புக்கான சாத்தியம் உள்ளது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தத்துவம் அனுதாபம் மரியாதை பல சகோதரர்கள். அனைத்து முறைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நேர்மையின்றி ஒரு பொருளை பெறுவது. தீமைக்கு அடிமையாகி பிற பாலினத்தின் கூட்டுறவை விரும்புவது. மூன்றாவது வீட்டு விஷயங்கள் விளம்பரம் போன்றவற்றின் மூலம் ஆதாயங்கள் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜனவரி 1, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் லட்சியம் ஆசையை நிறைவேற்றும் மரியாதையான விசுவாசமான அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நேர்மையான தொடர்பு. நம்பிக்கையுள்ள நிரந்தர நண்பர்கள் சமூக வெற்றி நல்ல வணிகம் பல வாகனங்கள். அரசியல்வாதிகளுடன் நட்பாக இல்லை கொள்கை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜனவரி 15, 2024 முதல் மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மருத்துவம் வேதியியல் அமானுஷ்ய அறிவியல் ஆகியவற்றில் வெற்றி. மருத்துவமனை சிறைச்சாலை சானடோரியம் போன்றவற்றுடன் தொடர்புகொள்வது. ஒதுங்கிய வாழ்க்கை சுய தியாகம் ஆகியவற்றை விரும்புகிறது. ஏழ்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நேராக முன்னோக்கி அல்ல. விதவைகள் நேர்மையற்றவர்கள் பெற்றோருடன் தகராறு ஆபத்து. வெளிநாட்டில் இழப்பு கொண்டிருப்பீர்கள். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
உங்கள் முன்விரியும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை கதையின் பக்கங்கள் ஒரு சாயல்களால் வரையப்பட்டுள்ளன. மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை குடும்ப பிணைப்புகளின் அரவணைப்பு உங்கள் பயணத்தின் மூலக்கல்லாக மாறும். இது ஒரு இணக்கமான மற்றும் வளர்ப்பு சூழலை உருவாக்குகிறது. ஆதாயங்கள் உறுதியான மற்றும் உணர்ச்சிபூர்வமானவை. உங்கள் பெற்றோருடனான தொடர்புகள் மூலம் பாய்கின்றன. அவர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் பலத்தின் ஆதாரமாக மாறி. வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் உங்களை வெற்றியை நோக்கி உந்தித் தள்ளுகிறது. வெற்றிகரமான தோட்டங்கள் கட்டிடங்கள் வாகனங்கள் மற்றும் கால்நடைகளின் உடைமைகள் உங்கள் முயற்சிகளின் பலனாக உருவாகின்றன. உங்கள் குடும்பத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கின்றன. உங்கள் பயணத்தில் ஒரு மைல்கல்லை குறிக்கும் ஒரு கட்டிடத்தை வைத்திருப்பதன் மூலம் உங்கள் தங்குமிடம் சாதனையின் அடையாளமாக மாறும். ஒரு வாகனம் ஆய்வு மற்றும் இயக்கத்திற்கான ஒரு வழியாக மாறுகிறது. அதே நேரத்தில் கால்நடைகள் ஏராளமான மற்றும் கிராமப்புற வாழ்க்கையின் தாளங்களை அடையாளப்படுத்துகின்றன. ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் உங்கள் தாய் அதிர்ஷ்டத்தின் கலங்கரை விளக்கமாக வெளிப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவரது இருப்பு அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியின் கூடுதல் அடுக்கை தூண்டுகிறது. அவள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியானது உங்கள் உள்நாட்டு கோளத்தில் ஊடுருவி செல்லும் நேர்மறை ஆற்றலின் பிரதிபலிப்பாகும். வெற்றி என்பது பொருள் மண்டலத்தில் மட்டும் நின்றுவிடவில்லை. அது அறிவார்ந்த அரங்கில் நீண்டுள்ளது. கல்வியில் உங்கள் பயணம் சாதனைகள் மற்றும் நிறைவுகளால் குறிக்கப்படுகிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. நீங்கள் பெரும் அறிவு மதிப்புமிக்க சொத்தாக மாறும். வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து உங்கள் உலக கண்ணோட்டத்தை வடிவமைக்கிறது. உங்கள் கதை வெளிவரும்போது மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை குடும்பத்தின் மூலம் கிடைக்கும் ஆதாயங்கள் கல்வியில் வெற்றி ஆகியவை ஒன்றிணைந்து நிறைவின் நாடாவை உருவாக்குகின்றன. பயணம் என்பது வெறும் உறுதியான உடைமைகளை பற்றியது மட்டுமல்ல. அன்பு ஆதரவு மற்றும் அறிவார்ந்த செழுமையின் அருவமான பொக்கிஷங்களையும் கொண்டுள்ளது. உங்கள் பக்கத்தில் ஒரு அதிர்ஷ்டசாலி தாய் மற்றும் மகிழ்ச்சி மற்றும் கல்வியின் அடிப்படையில் கட்டப்பட்ட அடித்தளத்துடன் உங்கள் கதை மகிழ்ச்சியான முடிவை உறுதியளிக்கிறது. நன்றாக வாழும் வாழ்க்கையின் இணக்கமான வளையங்களுடன் எதிரொலிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை பெற்றோர் மூலம் ஆதாயங்கள் சொத்துக்கள் கட்டிடம் வாகனம் கால்நடைகள் போன்றவை அதிர்ஷ்ட தாய் கல்வியில் வெற்றி மகிழ்ச்சியான முடிவு போன்றவை நடக்கலாம். சூரியன் பிப்ரவரி 13 2024 முதல் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாராளமான உறுதியான வெளிப்படையான கண்ணியம் சுதந்திரமான நம்பிக்கையான நல்ல உடல் அமைப்பு திருப்திகரமான நோய் எதிர்ப்பு சக்தி வெற்றிகரமான முயற்சிகள் அதிகாரிகளுடன் நல்ல உறவு பதவி உயர்வு சுமூகமான வாழ்க்கை குறைபாடுள்ள பார்வை பெருமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் 14:03 முதல் மீனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பரம்பரை சொத்து ஒருவரின் தொழில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் அல்லது பொறுப்பான பதவியை வகிக்கும் ஆதாயம் தாராளமான சமூக விளையாட்டு மற்றும் இன்பத்தில் விருப்பம் பாதிக்கப்பட்டால் பண இழப்பு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை கேவலமான பேச்சு ஆடம்பரமான மற்றும் தூண்டுதல் செலவுகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஏப்ரல் 13 2024 முதல் மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மரியாதை தைரியம் மிகுந்த தைரியம் உறவினர்கள் மூலம் ஆதாயம் அண்டை வீட்டாருடன் நல்ல புரிதல் ஏஜென்சியில் வெற்றி வியாபாரத்தில் நல்லது படைப்பாற்றல் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி நல்ல ஆரோக்கியம் நற்பெயர் மற்றும் மரியாதை ஆகியவற்றை கொண்டிருப்பீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனைகள் கவலைகள் அனாமதேய மனுக்கள் தவறான அறிக்கைகள் சிரமங்கள் கொண்டிருப்பீர்கள். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
நீங்கள் எதிர்காலத்தை நோக்கிப் பார்க்கையில் பிரபஞ்ச சீரமைப்பு சவால்கள் மற்றும் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் ஆகிய இரண்டின் நிழல்களையும் கொண்டிருக்கும் ஒரு படத்தை வரைகிறது. சோம்பல் மற்றும் சோம்பலை நோக்கிய போக்கு உங்கள் பாதையில் நிழல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நட்சத்திரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு செயலூக்கமான அணுகுமுறையை கோரும் தடைகளுடன் உங்களை பிடிக்கத் தூண்டுகிறது. தனிப்பட்ட மற்றும் குடும்பக் கட்டுப்பாடு விஷயங்களில் கவனமாகச் செயல்படுமாறு உங்களை தூண்டும் கருக்கலைப்புப் போக்கு பற்றிய எச்சரிக்கை குறிப்பு உள்ளது. குழந்தைகளின் ஆரோக்கியம் ஒரு சவாலாக உள்ளது. நினைவாற்றலின் அவசியத்தை வலியுறுத்துகிறது மற்றும் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு தொழில்முறை ஆலோசனையை நாடலாம். நேர்மையற்ற போக்குகள் உங்கள் பயணத்தின் ஒரு அம்சமாக வெளிப்படுகின்றன. இது சுய பிரதிபலிப்பு மற்றும் நெறிமுறை தேர்வுகளை நோக்கிய நனவான முயற்சியின் தேவையை குறிக்கிறது. ஜோதிட சீரமைப்பு சாத்தியமான தவறான விருப்பங்களை குறிக்கிறது. இதய விஷயங்களில் எச்சரிக்கையையும் உறவுகளில் நம்பகத்தன்மையையும் வலியுறுத்துகிறது. தடைகள் நிலப்பரப்பின் ஒரு பகுதியாக மாறும். செல்ல உங்கள் நெகிழ்ச்சி மற்றும் உறுதிப்பாடு தேவை. அலைந்து திரியும் போக்குகள் உங்களை எதிர்பாராத பாதைகளில் இட்டுச் செல்லலாம். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை ஆய்வுக்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் முன்வைக்கலாம். நிதி ரீதியாக முன்னறிவிப்பு ஒரு மெலிந்த காலத்தை குறிக்கிறது. ஊதாரித்தனத்திற்கு எதிராக எச்சரிக்கிறது. வறுமைக்கான சாத்தியம் பொருளாதார சவால்களை சமாளிக்க ஒரு முறையான மற்றும் உழைப்பு அணுகுமுறையை பின்பற்ற உங்களை தூண்டலாம். பொருளாதார சரிவின் புயல்களை எதிர்கொள்வதற்கு நிதி விவேகத்தின் தேவை ஒரு வழிகாட்டும் கொள்கையாக மாறுகிறது. எலும்பு பற்கள் வலது காது முழங்கால்கள் மண்ணீரல் மலச்சிக்கல் வாத நோய் மற்றும் பித்தப்பையில் கற்கள் இருப்பது போன்றவற்றின் பாசத்துடன் சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளை இந்த சீரமைப்பு பரிந்துரைக்கிறது. இந்த ஆரோக்கிய நுணுக்கங்கள் ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பது. சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுதல் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இந்த எதிர்காலத்தை நீங்கள் வழிநடத்தும் போது சவால்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு படிக்கட்டுகளாக அமையட்டும். தடைகளுக்கு மத்தியில் உங்கள் பின்னடைவு பிரகாசிக்கட்டும். மேலும் நெறிமுறை தேர்வுகளை நோக்கிய ஒரு நனவான முயற்சி நிறைவு மற்றும் மனநிறைவின் பாதைக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் சோம்பேறி சோம்பல் கருச்சிதைவு குழந்தை ஆரோக்கியம் ஒழுக்கம் இல்லாதவர் தடைகள் அலைந்து திரிதல் ஏழை மனைவி ஆரோக்கியம் இழப்பு முறையான உழைப்பு எலும்பு பற்கள் வலது காது முழங்கால்கள் மண்ணீரல் மலச்சிக்கல் வாத நோய் பித்தப்பையில் கல் போன்றவை நடக்கலாம். சூரியன் மே 14 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். சொத்து நிலம் அல்லது எஸ்டேட் மூலம் ஆதாயம் சொத்துக்களை வாங்குவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் தடைகள் பிரச்சனைகள் முதுமையில் சிரமம் இரத்த அழுத்தம் வீட்டுச் சூழல் மற்றும் சொத்து இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜூன் 15 2024 முதல் மிதுனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் ஊகங்கள் குழந்தைகளின் சந்தோஷங்கள் மற்றும் கேளிக்கைகள் சினிமா மற்றும் பலவற்றின் மூலம் உங்கள் வாழ்க்கை தனித்துவமான திருப்பங்களை உருவாக்கும். முன்னோக்கிய பயணம் உற்சாகம் மற்றும் சவால்களின் கலவையை உறுதியளிக்கிறது. அனுபவங்களின் வண்ணமயமான திரையை வரைகிறது. இந்த எதிர்காலத்தில் ஊகங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்கள் உங்கள் நிதி முயற்சிகளுக்கு சாகச உணர்வை கொண்டுவரும். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் பக்கங்களில் விவரிப்பு ஒரு மாறும் சாயலை பெறுகிறது. மாறுபட்ட பக்கவாதம் வரையப்பட்டுள்ளது. எரிச்சலூட்டும் சுபாவம் உங்கள் நாட்களின் அமைதிக்கு சவால் விடும் வகையில் நிழல்களை ஏற்படுத்தலாம். உள்ளே இருக்கும் புயல் உங்கள் தொடர்புகளின் அமைதியான நீரைச் சோதிக்கலாம். பொறுமை மற்றும் சுய விழிப்புணர்வை கோருகிறது. களியாட்டம் உங்கள் பயணத்தில் ஒரு துணையாக மாறும். உங்கள் வாழ்க்கை முறைக்கு செழுமையின் தொடுதலை அறிமுகப்படுத்துகிறது. வருமானத்தின் அதிகரிப்பு ஒரு வெள்ளி வரியாகும்.
ஆனால் அது சமமான செலவுகளுடன் சேர்ந்துள்ளது. சம்பாதிப்பதற்கும் செலவு செய்வதற்கும் இடையே உள்ள நுட்பமான சமநிலை உங்கள் நாட்களின் நிதி நிலப்பரப்பை வடிவமைக்கிறது. கல்வியின் நாட்டம் தடைகளை சந்திக்க நேரிடும். ஆடம்பரம் மற்றும் எரிச்சலூட்டும் தருணங்களால் பாதிக்கப்படலாம். இருப்பினும் கற்றலின் பாதையானது சவால்களின் மூலம் பின்னுகிறது. பின்னடைவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான உறுதியான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கோருகிறது. உங்கள் சமூக வட்டம் ஒரு மொசைக் ஆக மாறுகிறது. இது பல்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்களுடனான தொடர்புகளால் வண்ணமயமானது. சந்தேகத்திற்கிடமான நோக்கமுள்ளவர்களுடன் கலந்துகொள்வது. பொல்லாத கூட்டாளிகளின் செல்வாக்கு ஒரு சவாலாக இருக்கலாம். உங்கள் பங்குதாரருக்கு ஏற்படும் ஆபத்து. உங்களின் பகிரப்பட்ட பாதையை வடிவமைக்கும் தேர்வுகளில் எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்துகிறது. இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் எதிர்பாராத இடங்களிலிருந்து லாபங்கள் கிடைக்கும். இரும்பு, எஃகு, மரம் மற்றும் இரசாயனங்கள் இலாபகரமான வழிகளாக வெளிப்படுகின்றன. நிதி செழிப்புக்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. உங்கள் திறமைகள் கைவினைஞர்களின் கருவிகளாக மாறும். வெற்றி மற்றும் அங்கீகாரத்திற்கான பாதையை செதுக்குகிறது. பதவி உயர்வு அடிவானத்தில் ஒரு கலங்கரை விளக்கமாக நிற்கிறது. இது உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் திறமைக்கு ஒரு சான்றாகும். உங்களின் திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு உங்களை புதிய உயரத்திற்கு உயர்த்தும் ஒரு கட்டமாக தொழில் துறை அமைகிறது. உங்கள் எதிர்காலத்தின் அத்தியாயங்களை நீங்கள் கடந்து செல்லும்போது எரிச்சலின் புயல்கள் அமைதியாகவும் ஊதாரித்தனம் சமநிலையை காணவும். வெற்றிகள் சவால்களை விட அதிகமாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் திரைச்சீலையில் திறமை மற்றும் பதவி உயர்வு ஆகியவை சாதனை மற்றும் நிறைவின் இழைகளை நெசவு செய்து. படிப்பினைகள் மற்றும் சாதனைகள் நிறைந்த கதையை உருவாக்கலாம். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் எரிச்சல், ஊதாரித்தனம், வருமான அதிகரிப்பு, சமமான செலவுகள், கல்வி பாதிப்பு, தீயவர்களுடன் கலப்பு, துணைக்கு ஆபத்து, இரும்பு, எஃகு, மரம் மற்றும் இரசாயனங்கள் மூலம் லாபங்கள், திறமை, பதவி உயர்வு போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜூலை 16, 2024 முதல் கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் உடல்நலம், பலவீனம், சேவையின் மூலம் ஆதாயம், பதவி உயர்வு, வேதியியல், மருத்துவம், மருத்துவமனை, இதய கோளாறு, புத்திசாலி, தைரியம், எதிரிகள் மீது வெற்றி, பெரிய குடும்பம், சுயமரியாதை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஆகஸ்ட் 16, 2024 முதல் சிம்மம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்கு பிறகு வெற்றி, பெருந்தன்மை, உறுதியான நிரந்தர பற்று, பிரபலமானது, நடுவர் மன்றத்தால் தவிர்க்கப்பட்ட வழக்கு, சமரசம், வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம், தளர்வான ஒழுக்கம், தாமதமான திருமணம், மனைவியின் ஆதிக்கம், பயணங்கள் கொண்டிருப்பீர்கள். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் பிரபஞ்ச கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் உங்கள் எதிர்காலத்தின் அத்தியாயங்களில் சவால்களின் நாடாவை வரைகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு செல்வம் இழப்பின் முன்கூட்டிய நிழலுடன் ஒரு கொந்தளிப்பான பயணத்தை அறிவுறுத்துகிறது. நிதி விஷயங்களில் எச்சரிக்கையை வலியுறுத்துகிறது. குற்றச் செயல்கள் ஒரு கருப்பொருளாக வெளிப்பட்டு உங்கள் விதியின் கேன்வாஸில் இருண்ட சாயலை ஏற்படுத்துகிறது. சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் பாதைகளை தவிர்த்து கவனமாக நடக்க வேண்டிய அழைப்பு இது. சச்சரவுகள் மற்றும் சொல்லப்படாத துயரங்கள் ஒரு துணைக்கதையாக மாறி உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் இராஜதந்திரம் மற்றும் மோதல் தீர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் உங்கள் பாதையில் புள்ளிகள் இருக்கலாம், ஆனால் காஸ்மிக் ஸ்கிரிப்ட் பின்னடைவை ஊக்குவிக்கிறது. ஒவ்வொரு சவாலும் வளர்ச்சிக்கான சாத்தியத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. மனச்சோர்வின் தோற்றம் தரிக்கிறது. துன்பங்களை எதிர்கொள்ளும் மன நலனை வளர்ப்பதற்கான நினைவூட்டல். நட்சத்திரங்கள் மெதுவான வம்சாவளியை பரிந்துரைக்கின்றன. இது உங்கள் பொறுமை மற்றும் தைரியத்தை சோதிக்கும் ஒரு உருவக பயணம். நாள்பட்ட நோய் ஒரு துணையாக மாறுகிறது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க உங்களை வலியுறுத்துகிறது. துன்பகரமான கனவுகள் உங்கள் இரவுகளில் பின்னிப்பிணைந்து ஆழ் மன கவலைகளின் எதிரொலிகளை சுமந்து செல்லக்கூடும். பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு தந்தையின் சாத்தியமான இழப்பை குறிக்கிறது. இது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையின் கடுமையான நினைவூட்டல்.
நீரில் மூழ்கும் ஆபத்து ஒரு உருவக எச்சரிக்கையாக மாறுகிறது. உணர்ச்சிகளின் ஆழத்தை கவனமாக வழிநடத்த உங்களை தூண்டுகிறது. பானங்கள் மீதான விருப்பம் ஆகியவை தனிப்பட்ட உறவுகளில் சிக்கல்களை அறிமுகப்படுத்துகின்றன. சுயபரிசோதனை மற்றும் கவனத்துடன் தேர்வுகளை அழைக்கின்றன. தொழுநோய் நுகர்வு மற்றும் ஆஸ்துமா போன்றவற்றுடன் சுகாதார சவால்கள் வெளிப்படுகின்றன. இந்த சாத்தியமான துன்பங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு சகோதரருக்கு ஆபத்தை குறிக்கிறது. குடும்ப கவனிப்பு மற்றும் ஆதரவின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நேர்மையற்ற விருப்பங்களும் கருப்புச் சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபாடும் எச்சரிக்கை குறிப்புகளாக வெளிப்பட்டு. ஒருமைப்பாடு மற்றும் சட்டப்பூர்வமான பாதையை தேர்ந்தெடுக்க உங்களை தூண்டுகிறது. ரகசிய நடவடிக்கைகள் உங்கள் செயல்களில் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தும். ஒரு நிழல் நீங்கள் இந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும்போது. சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். மேலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஞானம். இரக்கம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் பாதையை நோக்கி உங்களை வழிநடத்தட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் செல்வ இழப்பு குற்றச் செயல்கள் தகராறுகள் சொல்லொணா துன்பம் தடைகள் ஏமாற்றம் மனச்சோர்வு நாட்பட்ட நோய் துன்ப கனவுகள் நீரில் மூழ்கும் ஆபத்து பானங்களில் விருப்பம் தொழுநோய் நுகர்வு ஆஸ்துமா சகோதரனுக்கு ஆபத்து நேர்மையற்ற கருப்பு வியாபாரி ரகசிய நடவடிக்கைகள் போன்றவை நடக்கலாம். சூரியன் செப்டம்பர் 16 2024 முதல் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு நல்ல அதிர்ஷ்டம் கூட்டாண்மை மூலம் லாபம் சுய தியாகம் அல்லது ஏதேனும் வீரச் செயலால் முடிவடையும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது. பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் குறைபாடுள்ள பார்வை பொருளாதாரம் வன்முறை முடிவு செல்வ இழப்பு ஒழுக்கக்கேடான தொடர்பு வழக்கு மற்றும் வறுமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் அக்டோபர் 17 2024 முதல் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மதம் கல்லூரிகள் அல்லது சட்டத் துறையுடன் தொடர்பு பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான விருப்பம் வெளிநாட்டில் வெற்றி நேர்மையான மத நம்பிக்கைகளில் நிலையானது தன்னம்பிக்கை புகழ் அதிகரிப்பு புண்ணிய செயல்கள் முயற்சிகளில் வெற்றி அதிகம் பண்புகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் நவம்பர் 16 2024 முதல் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வருமான அதிகரிப்பு அந்தஸ்து கௌரவம் மற்றும் அதிகாரத்தில் முன்னேற்றம் சுதந்திரமான ஒழுக்கமான பரம்பரை வணிகம் தொழில் பதவி உயர்வு நல்ல உயிர்ச்சக்தி ஆபரணங்கள் சாதுரியம் இசை கலைகளில் விருப்பம் உள்ளவர் சிறிய சமூகம் அல்லது கிராமத்தின் தலைவர் அரசியல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டிருப்பீர்கள். சூரியன் டிசம்பர் 15 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் லட்சியம் ஆசையை நிறைவேற்றும் மரியாதையான விசுவாசமான அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நேர்மையான தொடர்பு நம்பிக்கையுள்ள நிரந்தர நண்பர்கள் சமூக வெற்றி நல்ல வணிகம் பல வாகனங்கள் அரசியல்வாதிகளுடன் நட்பாக இல்லை கொள்கை கொண்டிருப்பீர்கள். இந்த காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன் மட்டுமே மிக முக்கியமான கிரகம் நட்சத்திரம் மனிதனின் உயிர்காரகன். எனவே அதன் கோச்சார பலன் மட்டும் வருட சஞ்சாரத்தில் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குரிய பாவம் பாவமுனை நட்சத்திரம் உப நட்சத்திரம்
உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் நட்சத்திர சாரம் மற்றும் துணை பாவம் பாவ முனை நட்சத்திரம் நட்சத்திர சாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம் உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்களே.